பாரிஜாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசை விசாலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. விசால் என்ன ஆச்சுது, அசோக் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது, இங்கே பாரு இசை, நீ சொன்னதை வச்சு தான் நாங்கள் அசோக்கை தேடிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக ஏதோ ஒரு காரில் தான் அசோக்கா அந்த ஸ்ரீஜா மறைச்சி வச்சிருக்கிறா. அதனால் நீ கவலைப்படாது, எப்படியே நம்ம தேடி கண்டுபிடிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீ கடைக்கு வராங்க. அப்போ அதே டீ கடைக்கு அசோக்கை 3 பேரும் அதாவது அந்த காரில் வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாங்களா. அவங்களும் டீ குடிக்க வரும்போது அப்போ அசோக்கோட பர்ஸை அந்த டீ கடையில் விட்டுட்டு போயிருந்தாங்க. அதை அந்த டீ கடைக்காரர் எடுத்து பார்த்துட்டு இருக்கவும், யாருடைய பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே அதை கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே அசோக் அந்த பர்ஸில் அந்த ஃபோட்டோவில் இருக்கவும், இதை பார்த்ததுமே இவர் தான் என்னுடைய அண்ணன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது, அப்போ இந்த காரில் தான் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த கார் எங்கே போச்சுது, என்ன கார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ அந்த டீ கடைக்காரரும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது போரும், இதை வச்சு எப்படி எங்கள் அண்ணனை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு அவங்க விஷாலும் அதிகாரியும் போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வர்ஷினி அழுதுகிட்டு இருக்கும்போது ராகவ் சொல்கிறாங்க, நீ அழாத வர்ஷினி அப்படிங்கும்போது, இங்கே பாரு ராகவ், உண்மையிலே சொல்கிறேன், அந்த போலியான அசோக் என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக வந்தால் நான் கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு வர்ஷினி, அதெல்லாம் நடக்காது, கண்டிப்பாக நான் நடக்கவும் விட மாட்டேன். அப்படி ஒன்று நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாரு, நானே எல்லா உண்மையும் அம்மா கிட்ட நான் உடைச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அதனால நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இசை அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இசை சொல்கிறாங்க, என்ன வர்ஷினி இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்கிற, இதுக்காகவா நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அங்கே பாரு, அசோக்கு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சாச்சுது. அதனால நீ கவலைப்படாத, எப்படியும் விஷால் தாலி கட்ட போகக்கூடிய நேரத்துக்குள்ளேயும் எப்படியும் அசோக்கை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பார்த்தோம்னா அந்த போலியான அசோக், அதாவது பழனி இருக்கிறாங்களா, அப்போ அவங்க பார்க்கும்போது சுபத்ரா எல்லா நகையும் அவங்க பீரோக்குள்ளே வச்சுட்டு போகிறாங்க. அப்போ அந்த நகையை பார்த்ததுமே அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வருது, இந்த நகையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்சிருவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த நகையில் ஒரு சில நகையை அவங்க அசோக் அதாவது பழனி எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டுதாங்க. அப்போ பார்க்கும்போது சுபத்ராவோட அவங்க ஃப்ரெண்டு வராங்க. வந்ததுமே என்ன சுபத்ரா எப்படி இருக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ சுபத்ரா இங்கே பாரு, நீ கல்யாணத்துக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கவும், இவர் தான் என்னுடைய மகன் அப்படின்னு அசோக்கை பார்த்து சொல்லவும், அப்படியான்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே பல்லவி வராங்க. அப்போ பல்லவி கிட்ட சுபத்ரா சொல்கிறாங்க, இங்கே பாரு பல்லவி, அந்த கபோர்டில் நகையெல்லாம் இருக்குது, அதை வர்ஷினி கிட்ட கொண்டு கொடு அப்படின்னு சொல்லவும், உடனே பல்லவியும் எடுக்கிறாங்க. எடுத்து இந்த நகையம்மான்னு சொல்லி கேட்கும்போது, என்னது இந்த நகையெல்லாம் முக்கியமான ஒரு நகையெல்லாம் இருந்தல, அதெல்லாம் காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே பல்லவி சொல்கிறாங்க, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, நீ வச்ச நகை தானே இது இவ்வளோதான் இருந்துச்சு அப்படிங்கும்போது, இல்லை பல்லவி, நான் வேற ஒன்றுலாம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடவும், அப்போ அதில் இல்லை. அப்போ பார்க்கும்போது சுபத்ராவோட ஃப்ரெண்டு அவங்க பார்க்குறாங்க. அப்போ அசோக் பாக்கெட்ல அந்த நகையோட செயின் கீழே தொங்கிட்டு இருக்கவும், அசோக் உன் கையில இருக்கிறது அந்த நகை தானே அந்த பாக்கெட்ல இருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே உடனே சுபத்ரா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே சுபத்ரா கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, என்ன சுபத்ரா, உன் மகனை இந்த மாதிரிலாம் உங்க வீட்டு நகையை அவன் மறைச்சு வச்சிருக்கிறான், இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சுபத்ராவுக்கும் இது ரொம்பவே அசிங்கமாயிருது. அப்போ பார்க்கும்போது எல்லாருமே வந்துருந்தாங்க. ஸ்ரீஜா, சிந்தாமணி, ராகவன் எல்லாருமே வந்துடவும் இசையும் வந்துருந்தாங்க. அப்போ உடனே அசோக் ஐயோ நம்ம மறைச்சு வச்சது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போலுக்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலங்க. இப்போ ஸ்ரீஜாவும் இவன் எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணினான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா சுபத்ராவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்ன சுபத்ரா, நீ எவ்வளோ வசதியான வீட்டு மருமக, அது மட்டும் இல்லாமல் உன் பையன் ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே சுபத்ரா அப்படியே அசோக்கை பார்த்துட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ அசோக் உடனே அந்த நகையை எடுத்து கொடுக்குறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது, நீ இப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உனக்கு அப்படி என்னதான் உனக்கு குறை வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அசோக் சொல்றாங்க, அம்மா இந்த நகையை எடுக்கிறதுன்னு சொல்லி நான் எடுக்கலாமா, எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட் இருக்குமா அப்படின்னு சொல்லி அசோக் இந்த மாதிரிக்கு போய் சொல்லியிருந்தாங்க. உடனே ஸ்ரீஜாவும் நல்ல வேலையா இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்ட்டு உடனே ஸ்ரீஜாவும் சொல்றாங்க, ஆமாத்த, சில பேருக்கு ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே அதை எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தோணும், அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு பேரையும் சொல்கிறாங்க. இதை பார்த்ததுமே இசை ஓஹோ, அதாவது இவன் இந்த மாதிரிக்கெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு பேரை வர நீ வச்சிட்ருக்கிறியா அப்படின்னு ராகவும் இசையும் நினைக்கவும், உடனே ஸ்ரீஜா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் அதுக்காக உங்கள் மகன் அசோக்கை போய் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரிலாம் சந்தேகப்படக்கூடாது, அவர் வெளியூர்லாம் இருந்துட்டு வந்திருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பழக்கம் இருக்கிறதுனால தான் இந்த நகையை எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு பேரை சொல்லவும், அப்போ சுபத்ரா சொல்கிறாங்க, அசோக்
என்னன்னா சரிதான், நீ பண்ணினது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா, அதுவும் என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடியே என்னை இப்படி அசிங்கப்படுத்தி விட்டுட்டேன்னு சொல்லவும் இது கிட்டதுமே அசோக் வந்து சொல்கிறாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு ஹேபிட் இருக்குமா, அதனால நான் வேணும்னு எடுக்கலாமா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கவும் சுபத்ரா வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே கோபத்தோடு போயிருந்தாங்க. அப்போ ராகவும் இசை இதை பார்த்துட்டு இப்படிலாம் வந்து நகை எடுத்து வச்சுக்கிட்டு சமாளிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கவும் இப்போ இசை வந்து ஸ்ரீஜாட்ட சொல்கிறாங்க, ஸ்ரீஜா நீ என்னென்னமோ பேரை சொல்லிட்டு இருக்கிற, இன்னும் நிறைய நீ பேரெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், எல்லாத்தையும் யோசனை பண்ணி வை என்ன அப்படின்னு சொல்லவும் அவங்க போனதுக்கு அப்புறமா ஸ்ரீஜா பார்த்தோம்னா அசோகை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்கடா அந்த மாதிரி நீ செஞ்ச அப்படிங்கும்போது எனக்கு அந்த நகையை பார்த்ததுமே எடுக்கணும்னு தோணுச்சுது, அது எவ்வளோ பெரிய அதாவது நகையாக இருந்துச்சு, பல லட்சங்கள் தேரும் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஸ்ரீஜா வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு அப்படி இல்லைன்னா நீ உண்மையான அசோக்கே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த சுபத்ரா கண்டுபிடிச்சிருப்பா, இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ரீஜா போட்டு திட்டுறாங்க. இன்னும் பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கு மூர்த்தத்துக்கு, அது வரைக்கும் நீ ஏதாவது பண்ணி இந்த மாதிரிக்கு சிக்கல்ல மாட்டிக்கிடாத, அதனால அந்த வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு, நம்ம போட்ட பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும், அதுக்கு பிறகு நீ எவ்வளோ பணம் கட்டாலும் அதை தார் அப்படின்னு சொல்லவும் உடனே அசோக்கும் வந்து சரி சரி நான் நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சுபத்ரா வீட்டுக்கு குருஜி வருவாங்களா, அவங்க தான் வராங்க. அவங்க வந்ததுமே என்ன சுபத்ரா கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் குருஜி கரெக்டான நேரத்தில் வந்திருக்கிறீங்க, உண்மையிலே நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசோக் இருங்க நான் அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அசோக்கை வரவழைக்கிறாங்க. இவன் தான் என்னுடைய அதாவது மூத்த பையன், இவன் தான் வந்து இவனோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு பல வருஷங்களுக்கு அப்புறமா தான் உயிரோடு இருக்கிற விஷயமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கும்போது உடனே குருஜி பார்த்தோம்னா அப்படியே வந்து அந்த போலியான அசோகை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பாரு சுபத்ரா இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சுபத்ரா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்ன குருஜி நீங்கள் இந்த மாதிரிக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் அதாவது இவன் உன்னுடைய ரத்த சொந்தமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சுபத்ராக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுது. என்ன குருஜி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே என்னால் நம்ப முடியல, இவன் காணாமல் போன என் பையன் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சத்துக்கும் ஆகும், அப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து அசோக் இதை கேட்டதுமே அதாவது போலியான அசோக் இதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த குறிச்சி இந்த மாதிரிலாம் பேசிட்டு போறாரு அப்படின்னு. அப்போ வந்து சுபத்ராக்கு ரொம்பவே குழப்பமடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே அசோக் இந்த மாதிரி நகையை எடுத்திருக்கிறான், ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டு பையன் இப்படி எடுத்திருக்க மாட்டான், ஆனால் இவன் இந்த மாதிரிலாம் செய்கிறான், அது மட்டும் இல்லாமல் குறிச்சி எதுக்காக இப்படிலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ அங்கே ஸ்ரீஜா வந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்னது இந்த குறிச்சி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இதை வச்சு அத்தை மனசும் வந்து அப்படியே குழப்பத்தில் வந்து உண்டாயிருச்சுது, இன்னும் கொஞ்ச நேரத்து தான் இருக்க மூத்த டைம், அதுக்குள்ளே நம்ம எப்படியா அந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சாருன்னு சொல்லிட்டு உடனே ஸ்ரீஜா அங்கே வராங்க. அத்தை என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அங்கே பாருங்க ஐயர் வந்து பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு சொல்லியிருக்கிறாங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் அசோக் என்ன அங்கே பார்த்துட்டு இருக்கிறவா நீ போய் மணமடியில் உட்கார் அப்படின்னு சொல்லும் போது உடனே சுபத்ரா வந்து ரொம்பவே குழப்பத்தோடய வராங்க. அப்போ வந்து ஸ்ரீஜா வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க, இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா மணமேடைக்கு வர்ஷினி அழைச்சிட்டு வருவோம். வர்ஷினி வந்து அப்படியே வாசலையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மையான அசோக் வந்துட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தோம்னா வந்து கரெக்டாக விஷால் வந்து உண்மையான அசோக்கை அழைச்சிட்டு வராங்க. அசோக்கை பார்த்ததுமே வந்து அவங்க இசை ஓடோடி போகிறாங்க. அசோக் வந்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா விஷால் வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தவும் கத்திக்கிட்டே வராங்க. உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஸ்ரீஜாவும் பார்க்குறாங்க, உண்மையான அசோக்கை அழைச்சிட்டு வராங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க உண்மையான அசோக் இவர் தான் அங்கே உட்காந்துருக்கிறது பழனியாக்கும் அப்படின்னு விஷால் வந்து உண்மை போட்டு உடைக்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ எல்லா உண்மையும் ஆதாரத்தோட விஷாலும் இசையை சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது வர்ஷினியும் ராகவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.